இந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சிகிச்சைகள் எடுத்திருப்பாங்க. அதில் மெயினாக வந்து இந்த ஐயுஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்ற சிகிச்சை வந்து பல இடங்களில் எடுத்திருப்பாங்க, பல முறை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு கருவுற்று இருக்காது. ஸோ இந்த ஐயுஐ சிகிச்சைன்னா என்ன, அது எத்தனை முறை செய்யலாம், அதில் பயனளிக்காதவங்க என்ன மாதிரி சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நான் முக்கியமாக சொல்கிறேன். இப்போ இந்த ஐயுஐ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இயற்கையாக ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு கருமுட்டை பையிலேருந்து ஒரு கருமுட்டை உற்பத்தி ஆகும். ஸோ நம்ம வந்து அந்த இயற்கையை போலவே அவங்களுக்கு வந்து மாத்திரைகள் கொடுத்து ஊசிகள் கொடுத்து ஒரு ஃபாலிக்கல் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இடத்துல 2 அல்லது 3 ஃபாலிக்கல் உற்பத்தி ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மாத்திரைகள் இல்லைன்னா ஊசிகள் கொடுத்து அவங்கள தயார்படுத்துகிறோம். இந்த மாதிரி 2-3 ஃபாலிக்கல் உற்பத்தி ஆகும்போது அவங்களுக்கு வந்து இயற்கையாக ஒரு கருவோ இல்லை 2 கருவோ இந்த ஐயுஐ மூலயமா நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுது. ஆனால் எத்தனை முறை ஐயுஐ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிட்டக்க ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்துக்கு வெளியிடங்களில் 10, 12, இந்த சென்டரில் 6 முறை செஞ்சேன், இந்த சென்டரில் 2 முறை செஞ்சேன், இங்கே ஒரு வாட்டி பண்ணேன்னு பலதரப்பட்ட தம்பதியினர் வராங்க, பல முறைகள் செஞ்சு தோல்வி அடைந்து. ஒரு ஐயுஐ சிகிச்சை அப்படின்றது நம்ம சரியான முறையில் செஞ்சோம்னா 3 முறைக்குள்ளார நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு வரணும். ஸோ அது சரியான முறைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மாதவிடாய் வந்து 2வது நாள்லேருந்து மாத்திரைகள் கொடுத்து 5வது நாள்லேருந்து ஊசிகள் கொடுத்து ஃபாலிக்கல் க்ரோத் வர வச்சு போதுமான அளவுக்கு ஃபாலிக்கல் க்ரோத் வந்திருக்கும் போது அதிலிருந்து கருமுட்டை விடுபடுறதுக்கு உண்டான ஊசியை கொடுத்து கருமுட்டை விடுபடுறதுக்கு ஒரு 36 மணி நேரம் ஆகும். ஊசி கொடுத்து 20-24 மணி நேரத்திற்குள்ளார நம்ம ஒரு முறை ஐயுஐயை மேற்கொள்ளணும். அதுக்கப்புறமும் அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் தொடர்ந்து எடுக்கணும். 2வது கருமுட்டை ஐயுஐன்றது நம்ம கருமுட்டை விடுபட்ட உடனேயே செய்யணும். ஸோ நம்ம ஃபாலிக்கல் க்ரோத் பார்த்து அது மெச்சூர் ஆகி ஊசைட் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்த 20 மணி நேரத்திற்கு இல்லை மேக்ஸிமம் 24 மணி நேரத்திற்குள்ளார முதல் ஐயுஐ சிகிச்சை அளிக்கணும். கருமுட்டை விடுபட்ட உடனேயே 2வது ஐயுஐ சிகிச்சையை அளிக்கணும். அதே நேரத்தில் நம்ம அந்த ஐயுஐ டெக்னிக் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக செய்யணும். கெத்தீட்டரை ரொம்ப பொறுமையாக பாஸ் பண்ணணும். போதுமான அளவுக்கு நேரம் எடுத்துக்கணும். ஸ்லோவாக இன்ஜெக்ட் பண்ணி கெத்தீட்டரை வித்ட்ரா பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். நம்ம ரொம்ப நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுத்து உடனே எடுத்தோம்னா ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், எல்லா ஸ்பெர்ம்ஸும் வெளியில் வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி நம்ம சரியான முறையில் செஞ்சோம்னா நம்மளுக்கு 3 முறைக்குள்ளார நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும். வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இதில் என்னென்னலாம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, 2-3 ஃபாலிக்கல் க்ரோத்தாவது இருக்கணும். போதுமான அளவுக்கு கர்ப்பப்பையுடைய சுவர் சதை எண்டோமெட்ரியல் க்ரோத் இருக்கணும். அவங்களுக்கு கருக்குழாய் 2 கருக்குழாயுமே நல்ல செயல் புரியக்கூடிய கருக்குழாயாக இருக்கணும். 2ல் ஏதாவது 1ல் அடைப்பு இருந்தால் கூட ஒரு கருக்குழாயாவது எந்த ஒரு அடைப்பு சேதமும் இல்லாமல் இருக்கணும். கடவரோட உயிரணுக்கள் ஒரு 15 மில்லியன் அண்ட் அதில் வந்து நல்ல துடிப்பு வேகத்தோடு இருக்கக்கூடியது ஒரு 20-30%. வடிவத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய உயிரணுக்கள் ஒரு 4-5% இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்து நம்ம வந்து சரியான முறையில் செஞ்சு 3 முறை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன் கொடுப்போம். அந்த கவுன்சிலிங் செஷனில் அவங்களுக்கு 3 முறையில் எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது, என்ன மாதிரி சிக்கல்கள் ஏற்பட்டது, போதுமான அளவுக்கு அவங்களுக்கு கருமுட்டைகள் இல்லையா ஃபாலிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, இல்லை கணவருக்கு வந்து போதுமான அளவுக்கு உயிரணுக்கள் இல்லையா, இல்லை எல்லாமே நல்லா இருந்தும் அவங்களுக்கு கருதரிக்கலைன்னா அதுக்கு பேர் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள அடுத்த சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய கருக்குழாய் சிகிச்சை ஐவிஎஃப் எக்ஸி ட்ரீட்மெண்ட்க்கு தயார்படுத்துவோம். ஸோ தயார்படுத்துதல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுப்போம். அவங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த
டாக்ஸிக் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு வந்து இயற்கையாக நம்ம சுவாசிக்கிற காற்று, எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, நம்மளுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், இது மூலியமாக வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை நம்ம உடல்லேருந்து அகற்றுறதுக்காக நம்ம வந்து டீடாக்சிஃபிகேஷன் தெரப்பி எடுக்கணும் 3 மாதத்திற்கு. ஸோ அந்த 3 மாதம் அவங்கள கொடுத்து தயார்படுத்தி அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஹார்மோன் ப்ரொஃபைல் அந்த தம்பதியினர் கணவன் மனைவி எல்லாருக்குமே நார்மலாக இருக்குதான்றது நம்ம ஜாகிரதையாக பார்க்கணும். அவங்களுக்கு தைராய்டு டெஸ்டிங்கு, அவங்களுக்கு வந்து சுகர் டெஸ்டிங் எல்லாமே நார்மலாக இருக்குதான்றது நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மாக் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது கரு கொண்டு போகிற அந்த கெத்தீட்டர் ஈஸியாக சுலபமாக போகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் நார்மலாக இருந்த பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம ஐவிஎஃப் பற்றி போதுமான அளவுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு பின்னர் அவங்கள வந்து இந்த ஐவிஎஃப் எக்ஸின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட்டை நம்ம மேற்கொள்ள வைக்கணும். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முறை இல்லை 4 முறை ஐயுஐ சிகிச்சை எடுத்து பயன் அளிக்காதவர்கள் மறுபடியும் ஐயுஐ சிகிச்சை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தன்னம்பிக்கை குறையுது, நம்மளுக்கு கரு தக்க வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை குறைவுது. அண்ட் தேவை இல்லாமல் அவங்க வந்து அவங்க கிட்டக்க இருக்கக்கூடிய பொருளை வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ பின்னிட்டு அவங்களால ஒரு டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், நல்ல பயனளிக்கக்கூடிய சிகிச்சை எடுக்க முடியாமல் அவங்களுக்கு பணம் குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்ற பிரச்சனை வந்துடுது. ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த ஐயுஐ சிகிச்சையில் இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மருந்து குளோமிஃபென் சிட்ரேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 6 மாத காலகட்டத்திற்கு மேலே நம்ம இந்த மாத்திரையை முடிந்த அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது அடிக்கடி பயன்படுத்துறதுனால இவங்களுக்கு பின்னாடி, அதாவது ஒரு 45-50 வயதிற்கு கிட்டக்க இவங்களுக்கு கருமுட்டை பையில் வந்து புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதில் நம்ம வந்து ஐயுஐன்றது ரொம்ப ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, பட் இதில் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் ஐயுஐ சிகிச்சையவே மேற்கொள்ளாதீங்க. இன்னும் பயனளிக்கக்கூடிய சிகிச்சை உங்களுக்கு இருக்குது. அந்த சிகிச்சை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா ஒரே வாட்டி மேற்கொள்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக கரு தக்க வைக்க முடியும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும்.